சாமி படங்களை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ட்ரெண்ட் திருப்பியும் வருதுன்னு ரீசெண்ட் டேஸில் ரொம்ப வருஷங்களாகவே அந்த மாதிரியான படங்கள் வரதில்லை. ஸோ அதுக்கு ஒரு 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 ரீலான்ச் மாதிரி இருக்குது. ஐயப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே, அண்ட் லீட் விஜய் சார், அவங்க காயத்ரி அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை, நான் முன்னாடி கேட்டுட்டேன். மியூசிக்கும் மியூசிக் சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டும் சொன்னாங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ள அதை ட்ராக் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸோ பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அகெயின் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள் ஐயப்பன். ஸோ அது அவர் அந்த ரிலீஜனை தாண்டி ஒரு ஒரு காடை நம்ம பார்க்குறவர். ஸோ அவர் உங்க கூட இருப்பாங்கன்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க சொன்னதுனால நிறைய பேசலாம் படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணுறது. தேங்க்யூ. ஆறுமுக அண்ணன், கார்த்தி அண்ணன், ராஜா அண்ணன், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து ஐயப்பன் சார் நான் ஃபர்ஸ்ட் கரூரில் தான் மீட் பண்ணுறோம். ஒரு மீட்டிங்கில் கதை சொல்லி முடிச்சுட்டாரு. இவங்க ஃபர்ஸ்ட் பேனர் இந்த படத்தில் பண்ணுறது நாங்கள் ஐயப்பன் படம் தான் பண்ணோம், எங்களுக்கு அந்த பேட்டர்னில் சொல்லணும்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஐயப்பன் சார் உங்கள் சைடில் யாருன்னா இருக்காங்கன்னா அப்போ ஆறுமுக அண்ணன் சொன்னார், என் தம்பி ஒருத்தருங்க அவனை வச்சு பண்ணுங்கன்ட்டு. என்னை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரு. ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம். ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் அந்த இடம். ஒவ்வொரு டைம் எப்போ யானை வரும் என்ன வரும்னே தெரியாது. அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு யானை வந்துடுச்சு. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி யானை வந்துடுச்சு, அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு. அங்கேருந்து கிளம்பி வந்தோம். நானும் ராஜாவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் ஆண்டி வேலையும் யானை எங்களை மடக்கிடுச்சு. அப்போ எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு எல்லா வண்டியும் வந்த பிறகு தான் பண்ணாங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம். ஐயப்பன் சார் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் நான் மரம் ஏற சீனு, மலை ஏற சீன்லாம் இருக்கும். மரம் ஏறினதில்ல கூடுவார், ஜி வாங்க இங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவார். எப்படி சார் ஏறுறதுன்னு சொன்ன உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னுவார். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் சாரும் அப்படிதான். ஒரு ட்ரோனில் ஒரு ஷாட் எடுக்கிறோம், நம்மளால ஹீல்ஸில் போவோம் மேலே, அவங்க கீழே பண்ணலாம். கேமராமேன் சாரும் ஐயப்பன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக சொல்லி எங்க ஓன் டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமா மாற்றணும். நான் 8 வருஷமா இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வரலான்னு. இவங்க மூலயமா இன்னைக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏபிஆர் ஃபியூச்சர் பிரிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நேரத்தில் கம்மியாக பேசுகிறோம். ரூபன்கிற படம் ஐயப்பன் சார் மூலியமாக நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் வர சனிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு பேராக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரூபன் திரைப்படம், இத்திரைப்படத்தை இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன், கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் படம் சார்பாக வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால நிறைய வாழ்த்த வந்திருந்த நிறைய இயக்குனர்கள் பெரியவங்க, சார்லி சார், ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாம போச்சு. அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு அவரு ரொம்ப ரொம்ப நான் நேசிச்ச, ஏன்னா நிறைய டிஆர் சார் படங்கள்ல எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசிச்சதுனால இந்த படத்தை நம்ம சுருக்கமா முடிக்க வேண்டியது, ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் கலந்த படமா இருக்கு. இது ஒரு சாமி படம்னு எல்லாரும் பதிவு பண்றதுனால கண்டிப்பா இது அப்படி கிடையாது. நீங்க சமீபத்துல காந்தாரா, அனுமான் போன்ற படங்கள் வரிசையில கண்டிப்பா இந்த படம் இடம் பிடிக்கும். ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமா நாங்க எடுத்திருக்கோம். இந்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம். ஏன்னா சார்லி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னன்னா, சினிமாவில ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம். நான் அந்த பெரிய விஷுவல் பண்றதுக்கு நான் படிச்ச நாவல் எனக்கு என்ன சொல்றேன், எனக்கு கையில கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் நான் பேசுற ஆயுதமா எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது. அதனால அந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் ஓடிட்டே இருந்தேன். அதனால தேங்க்யூ. இருக்காங்க செங்கதிர்வாணி, அவர் ஈரோடு இருக்காங்க. சில சாங் வந்து அன்பிலா சாங் வந்து இயக்குனர் தான் எழுதினார் அந்த சாங். ஸோ அவருக்கும் நன்றிகள் தெரிந்து கொண்டு ஏகே நிறைய படங்களை தயாரிக்கணும், என்னை போல் நிறைய கலைஞர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற மேடையில் ஆய்ந்திருக்கும் அனைவருக்கும்
ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த ஏகேஆர் திரைப்பட குழுவினை நீங்க நெக்ஸ்ட் லெவல் நீ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சிறந்த திறந்த பார்த்து கேட்க நன்றி. சீடியை வெளியிட ரூபன் படத்தின் ஆடியோ சீடியை வெளியிட நடிகர் மற்றும் சிறப்பு விருந்தினரான சார்லி சார் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நன்றி. ஏகேஆர் ஃபியூச்சர் பிலிம்ஸின் ரூபன் படத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் வாழ்த்துக்களையும் உங்களோட பிரேயர்ஸையும் வேண்டுகிறோம். நன்றி. சோ ஹாப்பி. உங்க இந்த தருணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும்